கடந்த 17ஆம் தேதி நாட்டு மக்களுக்கு உரையாற்றிய அமெரிக்க அதிபர் டிரம்ப் சுமார் 14.5 லட்சம் அமெரிக்க ராணுவ வீரர்களின் சேவை மற்றும் தியாகத்தை போற்றும் வகையில் கிறிஸ்துமஸ் பரிசாக சிறப்பு ஊக்கத்தொகையை அறிவித்துள்ளார். அமெரிக்கா உருவான 1776ஆம் ஆண்டை நினைவு கூறும் வகையில் சுமார் $1776, அதாவது இந்திய மதிப்பில் சுமார் $1,60,000 சிறப்பு ஊக்கத்தொகை வாரியர் டிவிடெண்ட் என்ற திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு தகுதியுள்ள ராணுவ வீரர்களுக்கும் வழங்கப்படுவதாக கூறியுள்ளார். இதற்கான நிதி ஏற்கனவே விடுவிக்கப்பட்டு விட்டதாகவும் கிறிஸ்துமஸ் பண்டிகைக்குள் வீரர்களின் கைகளில் சென்றடையும் என்றும் ட்ரம்ப் உறுதியளித்துள்ளார். வெளிநாடுகள் மீது விதிக்கப்பட்ட வரிகள் மற்றும் ஜூலை 4ஆம் தேதி கொண்டு வந்த பிக் பியூட்டிஃபுல் பில் என்று அழைக்கப்பட்ட புதிய பட்ஜெட் மசோதாவில் இருந்தும் நிதி பெறப்பட்டதாக தனது உரையில் ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். 20 நிமிட உரையில் பெரும்பாலும் தனது பொருளாதார சாதனைகள் குறித்து பெருமை பேசிய அதிபர் ட்ரம்ப் 7 முறை முன்னாள் அதிபர் ஜோ பைடனின் பெயரை குறிப்பிட்டதோடு சரிந்து கிடந்த அமெரிக்க பொருளாதாரத்தை தான் உயர்த்தியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த கால அமெரிக்க அதிபர்களின் புகைப்படங்களுடன் அவர்களின் தோல்விகளை எடுத்துரைக்கும் படங்களையும் காட்சிப்படுத்திய அதிபர் ட்ரம்ப் அமெரிக்காவின் வலிமையை மீட்டெடுத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பதவிக்கு வந்த 10 மாதங்களில் 8 போர்களை முடிவுக்கு கொண்டு வந்திருப்பதாகவும் ஈரானின் அணுசக்தி அச்சுறுத்தலை அழித்துள்ளதாகவும் காசா போரை முடிவுக்கு கொண்டு வந்து 3000 ஆண்டுகளில் முதன்முறையாக மத்திய கிழக்கில் அமைதியை கொண்டு வந்துள்ளதாகவும் உயிருடனும் பிணமாகவும் ஹமாஸிடம் இருந்த பணைய கைதிகளை மீட்டுள்ளதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்க பொருளாதாரத்தை அதிபர் ட்ரம்ப் கையாண்ட விதத்தை 33% மக்களே அங்கீகரித்துள்ளனர். மக்கள் செல்வாக்கு சரிந்திருக்கிறது. இதுவரை இல்லாத அளவுக்கு அமெரிக்காவில் விலைவாசியும் பணவீக்கமும் அதிகரித்துள்ளது. அமெரிக்காவின் பொருளாதார சரிவுக்கு எந்த விளக்கமும் அளிக்காத அதிபர் ட்ரம்ப் கனடா, மெக்சிகோ, பிரேசில் மற்றும் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது விதித்த வரிகளே அமெரிக்க பொருளாதார வளர்ச்சிக்கு உதவியதாக கூறியுள்ளார். தனது நிர்வாகத்தின் 2026ஆம் ஆண்டுக்கான செயல் திட்டத்தையும் முன்வைத்த அதிபர் ட்ரம்ப் உலகமே பொறாமைப்படும் அளவுக்கு குடிமக்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் விசுவாசமாகவும் தனது அடையாளத்தில் நம்பிக்கையுடனும் இருக்கும் அமெரிக்காவை பார்க்கட்டும் என்று தெரிவித்துள்ளார். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call